அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்கணும்னா, நீ கொள்கை ரீதியாக எதிரு, கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு, பேச தெரியலன்னு சொல்றியா சொல்லு, உன்ன மாதிரி கொட்டை போட்டு தின்னு வளர்ந்து கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில், நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமா பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும், வேற ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட, அது ஒரு காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது இந்த தம்பி. உண்மையா இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை அப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒன்றும் மேல என்ன சொல்றதுன்னு தெரியல.